ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்னோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஐ லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்ட் 9. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் வந்து ஜிமின் வந்து போக சொல்லிட்டான்னு சொல்லி சந்தோஷமாக வந்திருப்பா. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 9. ஸோ இப்படியே ஒரு 6 மந்த்ஸ் போகுது. ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. வாயனும் ஜிமினும் அடிக்கடி ரொமான்ஸ் பண்ணுறாங்க. வாயனுக்கு அதில் விருப்பமாக இல்லையான்னு பிள்ளைக்கே தெரியல. பட் ஜிமின் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஸோ இதோட டேஸ் போகுது. ஸோ ஒரு நாள் வாயன் வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஷின்மே வந்து வேறு இதில் அவளுக்கு ஷிஃப்ட் போட்டிருப்பாங்க போல். ஸோ 6 மாதம் கழிச்சு இப்போ தான் வரா. ஸோ ஷின்மையை பார்த்ததும் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக, என்னம்மா வந்துட்டே ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்மை கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறப்ப எனக்கு லைட்டாக இல்லை, ரொம்பவே காண்டாகுது. ஒரு மாதிரி முறைச்சிட்டு தான் பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு இதை நோட் பண்ணிட்டு, இந்த பிள்ளைக்கு பொசசிவலாக ஆகும் போலே, அதுவும் மச்சாமல் ஆகுது போலே. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல படம் ஓட்டுறாங்க, ஓட்டுங்க. இதுக்கு அடுத்து தான் ஆரம்பமே இருக்கே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு குஷியாக இருக்குது. பட் லியா குப்ரியில் என்ன இவர் எல்லா பொண்ணுங்கிட்டையும் நல்லா பேசுவாரோ அப்படின்ற மாதிரி தான் லியா பார்த்துட்ருக்கா. அப்போது ஷின்மை வந்து அப்படி நேரம் வாயனை பார்த்து, ஹே நீ யார் அப்படின்றா. வாயனுக்கு இப்போவுமே காண்டாயிடுச்சு. என்ன இவ இப்படி கேட்டுட்ருக்கா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? என்ன? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஜஸ்ட் நீ ஒரு ட்ரைனிங்காக, ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்துட்டு என்ன பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறியா? நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கேட்டீங்க. வாயி. ஜிமன் சார். என்னம்மா? பாருங்கள், இந்த பொண்ணுக்கு மேனஸ்னால் என்ன தெரியாது போல். நான் 6 மாதம் கழிச்சு வந்திருக்கேன்ல. ஸோ அதான் இந்த பிள்ளைக்கு என்னை பற்றி தெரியலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னு என்னையே திமுறா கேட்குறா. அப்படியே கேட்டா? உன்னை கேட்டாளா? ஆமாம் சார். கேட்டதாக தான் சொல்லுவேன். நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேனா? சரி, என்ன கேட்டா? நீங்கள் யாருன்னு கேட்குறா சார் என்னை பார்த்து. வாயன் அப்படியே கேட்டா? ஃபஸ்ட்டு அவங்க தான் என்ன அப்படி கேட்டாங்க, அதனால தான் நான் கேட்டேன். அவங்க கேட்டிருக்கட்டும், அவங்க சீனியர் ஆஃபீஸர். அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பேட்ச் இருக்க நேமை பார்த்து உனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? சொல்லிட்டு அடிச்சிருக்க மாட்டியா? இப்படி லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்துட்டு மேனஸ் கூட தெரியாமல் இருக்க. இத்தனை உனக்கு இந்த 6 மாதம் சொல்லி குளிச்சனா? எவ்வளோ தூரம் சொல்லித்தேன், இது கூடவா மண்டையில் ஏறல? என்ன இவன் இவளுக்காண்டி என்னை தேடிட்டு இருக்கான்? அப்போ ஏமா லவ் இருக்காது இதெல்லாம் சொன்னோம். அப்போ அதில் போயா நான் தான் ஏமாத்துட்டேனா? முன்னாடியே எங்கள் அம்மா சொன்னான், இந்த மாதிரிலாம் கொரியாவில் பசங்க மயக்கிற மாதிரிலாம் பேசுவாங்கடி, ஏமாத்து தொலைஞ்சிடாதேன். கேட்டேனா? போச்சா அப்படின்ட்டு வேற ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போய் ஜிமினியை பார்த்து, சார் அது வாயை மூடு, நீ எதுவும் பேச தேவையில்ல. சும்மா ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு சார் அது வந்து இது வந்துன்ட்டு சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு போ. இதுக்கடுத்து அவளுங்க வேலையை பாரு போ. என்ன சார்? இல்லை நீர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு போ, அதான் சரியாக இருக்கும். ஐயோ சுமன், அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். சின்ன பொண்ணு தானே. இல்லைம்மா, இப்படி அவள் பண்ணுறதானே வெளில போயும் பழகும். ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம், அவள் கேட்கட்டும். நீ கேளு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும். இல்லை நான் எதுவுமே பண்ணலையே. நீ பண்ணல, அதை நான் கேட்கல. அவங்ககிட்ட போய் நீ சாரி கேட்குற, அவ்வளோதான். சார் நான் ஏன் சார் கேட்கணும்? இப்போ நீ கேட்குறியா இல்லை எப்படி? சொல்லுவேன். இப்படி கேட்குறியா இல்லை எப்படி? கேட்குறேன், சொல்லு. சாரி கேட்க போறியா இல்லையா? எனக்கு அதுக்கு மேலே சமாளிக்க முடியல. ஸோ அதனால் அவளும் சரி சார் நான் கேட்குறேன். சாரி தானே, ஜஸ்ட்டு சாரி தானே கேட்குறேன். இங்கே பாருங்கள் மேம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. வந்தவுடனே நீங்கள் என்னை பார்த்து தும்முறா நீ யார் அப்படின்னு கேட்டதால் மட்டும்தான் நான் நீங்கள் யாருன்னு கேட்டேன். அதுவும் நீ யாருன்னு தான் நீங்கள் கேட்டீங்க. நான் நீங்கன்னு மரியாதை கொடுத்து தான் கேட்டேன். ஸோ அது உங்களுக்கு தப்பாக பட்டுருந்துச்சுன்னா, ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா ஐம் சாரி, ரியலி சாரி அப்படின்ட்டு வாய்ப்பாட்டுக்கு கேட்டுட்டு அங்கே நினச்சி போயிட்டா. சிம்னிக்கு இப்போ தான் புரியுதா, அப்போனா இவ தான் தும்பரா கேட்டிருக்கா, அவள் கிடையாது அப்படின்ட்டு சின்மை பார்த்து முறைச்சிட்டு, ஏன் இப்படி பண்ண? வெடிச்சிமன், அவள் தும்புறா நீங்கள் யாருன்னு கேட்குறா, அதான் நீ மட்டும் நீ யாருன்னு கேட்டில, அதான் அப்படி பண்ணியிருக்கா. சார் என்ன சார், நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இருக்க மரியாதை எனக்கு இருக்க வேண்டாமா? ஏய் நீ என்னோட கீழே தான் ஒர்க் பண்ணுற, என் லெவலுக்கு உன்னால் வர முடியாது. சும்மா அந்த பிள்ளைய போட்டு நோண்டிகிட்டு இருக்காத, பார்த்துக்கோ. உனக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறேன்னா, நானும் ஒன்றா காலேஜ் படித்தோம், அதுக்காண்டி வேணா இருக்கலாம். அதையே நீ ஓவர் ஹெட் வெயிட்டாக எடுத்துக்காத, ஓவர் அட்வான்டேஜாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். ஆல்ரெடி 6 மாதம் போயிட்டு வந்தில, அதே மாதிரி இன்னொரு 1 வருஷத்துக்கு எங்கேயாவது தூக்கி போட்டுருவேன், பார்த்து நடந்துக்கோ. டே ஜங்குக்கு. சொல்லு மச்சான், இவ்வளோ கொஞ்சம் என்னன்னு பாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு ஜிம்னு அனுப்பிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? எதுக்கு சும்மா அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க? உனக்கு ஜிம்மன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதுக்குன்னு நீ இப்படி போகிறது ரொம்ப தப்பு.
அவன் மனசு என்ன இருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லியாவுக்கு என்ன இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அப்போ இவர் எல்லா பொண்ணுங்ககிட்டயும் பேசுவாரா அப்படின்ட்டு லியா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கு லியா திரும்பி பார்த்து ஓவர் இமேஜினேஷன் பண்ணாத சரியா, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, கட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. லியாவும் ஆ சரி கட் பண்ணிக்கிறேன், ஆனால் என்ன கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஜங்குக்கும் இங்கே பேசி முடிச்சுட்டு போயிட்டார். பட் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரெஸ்ட் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஸோ அந்த கண்ணீர்லாம் அப்படியே தொடச்சி விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளில வந்தா ஜிம்னு அப்படியே வயனை பார்க்குறாரு. சாரி தான் கேட்க வராரு அப்படிங்கிறது வயனுக்கு தெரியாது இல்லையா. ஆப்பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா. ஜிமினா ஏய் வயன் நில்லுடி நில்லு. நான் எதுக்கு நிற்கணும், நான் என்ன சொல்ல வரேன் என்ன பேச வரேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரில. அப்புறம் நான் எதுக்கு சார் ஓ சார் நான் எதுக்கு சார் நிற்கணும் சொல்லுங்கள், நான் எதுக்கு நிற்கணும்? இன்னும் உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, இல்லை என்ன தான் ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறதா சரி, அப்படி தான் நான் கேட்டு நடந்துக்கணும் இல்லையா? அப்படி தானே? அப்புறம் எதுக்கு வேணாம், நான் எதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. இங்கே பாரு ஓவராக பேசாத, நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு பேசு. சாரி சார், எனக்கு டைம் இல்லைங்களே, நீங்கள் நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க, அதை பார்க்கணும். அதை பார்க்கலனா வர நீங்கள் திருப்பி சாரி சொல்லு, ஏன் பண்ணல, இப்படி தான் நீ ரீசன் சொல்லிக்கிட்டு இருப்ப, இப்படி தான் நீ பண்ணுவா அப்படின்ட்டு திருப்பி என்னை பொறுத்து திட்டுவீங்க. எதுக்கு இந்த சிங்கம் எனக்கு தேவையில்லாமல் சும்மா உங்ககிட்ட திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆசையா சார்? நானும் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டேனா, லாஸ் போட மாட்டேனா? அதனால் எல்லா ஒர்க்கையும் பார்க்குறதுக்கு நான் கிளம்புறேன். நீங்கள் இங்கே நின்று பேசுனா இதோ சோத்துக்கிட்டு பேசுங்க அப்படின்ட்டு வாயின் படுக்க போயிட்டா. சிம்னுக்கெலாம் நில்றி அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே ப்ளேஸில் போய் உட்காந்தா. எனக்கு அப்போ தான் கரெக்டாக அவங்க அப்பா கிட்டேருந்து ஃபோன். ஐயோ ஏன் அப்பா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணா. அவங்க அப்பா என்னன்னா அம்மா நான் கொரியாவில் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டுருக்கேன், அது என்னை கூட்டு போயிரு அப்படின்றாரு. எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. என்னப்பா சொல்கிற, கொரியா வந்துட்டியா? யாருக்கிட்ட வந்த? யாருக்கிட்ட வரணும்? நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், உங்கள் அம்மாவையும் கூட்டு தான் வந்திருக்கேன், நாங்கள் 2 பேர் தான் நின்றுட்டுருக்கோம். ஒழுங்கவா நீயும் அந்த லியாவா அவளை கூட்டிகிட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு உன் வீட்டில் கொண்டு போய் விடு, நீ தங்கியிருக்க வீட்டில். உனக்கு தான் போலீஸ் வந்து தனி வீடு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னியலம்மா, அதுக்கு தான் பா. ஆனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்கப்பா, நீங்கள் வேணால் ஹோட்டலில் தங்கிக்கிறீங்களா? ஹோட்டலா? ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாதேம்மா. நீ வா இப்போ வந்து எங்களை பார்த்து அங்கே விட்டுட்டு போறியா? அப்பா அப்போ நான் டியூட்டியில் இருக்கப்பா, எப்படிப்பா வர முடியும்? பர்மிஷன் போட்டு வா. அப்பா இது நான் ஆஃபீஸா? என்னம்மா நீ மக்களுக்காக சேவ் பண்ணுறவ, உனக்கு தேவைன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டியா? வாம்மா. அப்பாம்மா உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வந்திருக்கோம், வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ என்ன சொல்லி சமாளிக்கனே தெரில. ஐயோ ராமா படுத்துறீங்களேடா அப்படின்ட்டுருக்கு. அப்படியே ஃபோனை காதை வச்சுட்டே திருன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஷின்மே சும்மா இல்லாமல் ஏய் என்னது இது டியூட்டி டைமில் நீ பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்க, ஒர்க் பார்க்காம? இப்போ புரியுது எதுக்கு சிம்மன் சும்மா உன்னை திட்டிக்கிட்டே இருக்கான்னு. இப்படி தேவையில்லாத நேரத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேனா ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு தெரியாதா? நீ பாட்டுக்கு நான் பேசிகிட்டு இருக்க. இவங்க வேறு அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. அதனால் அப்பா நான் அப்புறம் பேசுகிறேன்னு காலை கட் பண்ணிட்டு அவங்க அப்பா இருக்குது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கமா, வாமான்னு இருக்காரு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கு வர கொரியா புதுசு. ஸோ அப்படியே அவங்கள ஷின்மையை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் மேம், என் அம்மா அப்பாவும் வந்திருக்காங்களாம். ஸோ அவங்க இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ கொரியா அவங்களுக்கு புதுசு. ஸோ எங்கே போகணுன்னு தெரியாது. நான் அவங்கள பிக்கப் பண்ணி ஹோட்டலில் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் மேம். ஒரு 1/2 hour கொடுத்தீங்கன்னா எனக்கு போதும் மேம். என்னது நீ இந்தியாவா? பார்த்தா அப்படி தான் தெரியல. அப்போவுமே யோசித்தேன் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கேன்னு. ஏன் அவங்க அம்மா அப்பாவுக்கு போக வழி தெரியாதா? இது என்ன நீ நினச்ச நேரத்துக்கு போவேன், நினச்ச நேரத்துக்கு வருவேன், என்ன உன் வீடா? இல்லை உங்கள் இந்தியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் நினச்சிட்டு இருக்கியா? இது கொரியாவில் இருக்கிறதுமா? புரியுதுல்ல? ஒழுங்காக மூடிட்டு வேலையை பாரு. உங்கள் அம்மா அப்பாவை பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்கார சொல்லிவிட்டு டியூட்டி முடிஞ்சு 9 மணிக்கு போவில்ல, அப்போ போய் உங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போ. என்ன இல்லைண்ணா இங்கே தான் போகணுன்னு உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லு, அவங்க போவாங்க. அந்தளவு கூடவா உங்கள் அம்மா அப்பாவுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொன்னது எனக்கு கோவம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் சும்மா பேசாதீங்க. பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். அது என்ன எங்கள் அம்மா அப்பா கருவிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படி நீங்கள் பேசுகிறது தப்பு. ஏய் என்ன தப்பு எது சரியாதுன்னு நீ என்கிட்டே பேசுகிற, என்னையே எடுத்து பேசுகிற அவ்வளோ தைரியம் உனக்கு இருக்குது? என்ன ஒரு சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருந்தா ஓவராக பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு கரெக்டாக அடிக்க போகலான்னு கையை ஓங்குறா. அதுக்குள்ளே ஜிம்னு வந்து கையை பிடிச்சிட்டு ஷின்மை என்னாச்சு இப்போ எதுக்கு திருப்பி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? சும்மா நீ என்னைய நோண்டாத, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, அந்த பொண்ணு தான். நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சாரி கேட்க சொன்னீங்க, நான் கேட்டேன் சரிங்களா? அது உங்கள் மேலே இருக்க மதிப்பு. அவங்கக்கிட்ட நான் தப்பாக பேசணும்னு கேட்கல, ஏன்னா நான் அவங்கக்கிட்ட எதுவுமே தப்பாக பேசலை. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்ட்டு உங்களை மதிச்சு நான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி டச்சிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் ஷின்மை முன்னாடி அது காட்டிக்க முடியல. ஸோ அப்படியே வயனை பார்த்துட்டு வயன் அது சார் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் சார்,
என் அம்மா அப்பா இங்கே கொரியா வந்திருக்காங்க, அதுவும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுமான்றாங்க. அவங்களுக்கு கொரியா புதுசுங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் இந்தியான்னு. ஸோ என் அம்மா அப்பா அவங்க தானே வந்திருப்பாங்க. ஸோ அது சொல்லி எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டால் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 9 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு போகும்போது உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போ, அது வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காட்டுனாங்க. சரி ஓகே, அது ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன, எங்கே போகணும் உங்கள் அம்மாட்ட சொல்லு, உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லு, அதை புரிஞ்சுக்க அளவுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு அறிவில்லை, அதை பார்த்து போக கூட அறிவு கிடையாதுன்றாங்க. ஏன் அம்மா அப்பாவை இவங்க எப்படி பேசலாம்? நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேன், சரி கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன், நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதையும் எங்கள் அம்மா அப்பா பேசணும், சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பேசணும்? அப்படி பேசினா நான் கத்த தான் செய்வேன், நான் சண்டை போடுவேன். ஏன் அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு இவங்க யார்? என்னால் இதை அலோவ் பண்ணிக்க முடியாது. இப்போவுமே இவங்க எனக்கு சாரி கேட்கணும். உங்களை மதித்து உங்களுக்காண்டி இவங்கக்கிட்ட நான் சாரி கேட்டேன், அதுவும் தப்பே பண்ணாததுக்கு. இப்போது இவங்க என் அம்மா பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, கண்டிப்பாக இவங்க சாரி கேட்டே ஆகணும், இல்லைனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்கிறா. இந்த சைடை ஜிமினே பார்த்ததில்ல, அதாவது அவனோட இந்த கோவமான சைடை. ஸோ ஜிமினே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்குலாம் அப்பா இந்த பிள்ளைக்கு இப்படி ஓவருமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. இல்லையாலாம் வேணாடி விரி, இருடி, என்ன தெரியும் தான் ஏன் அம்மா பற்றி அவங்க பேசுவாங்க, இப்போ எனக்கு சாரி வேணும், கொடுத்தே ஆகணும். சார் அது ஷின்மே நீ அப்படி பேசுனியா, உண்மைதானே? நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்ல, அவள் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டானா அதுக்கு என்னால் எது பண்ண முடியாது. நான் சொன்னேன் வழி சொல்லு, உங்கள் அம்மா அப்பா போக அந்தளவுக்கு கூடவா தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னேன். ஷின்மே நான்லாம் போய் சொல்லலை, ஆனால் இங்கே இருக்க யாருனாலும் கேட்டுப்பாரு அப்படின்னு ஒரு தைரியத்தில் சொல்கிறா. அப்போ ஜிமின் சுற்றி எல்லாரையும் பார்க்குறான், யாருமே அந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை. அப்படி ஒரு சண்டை அங்கே நடக்குனே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு நல்லா புரியுது ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறது. நேராக ஜங்குக்கு பார்த்தேன், ஜங்கு எதுக்கு யார்கிட்ட கேட்க, நானே சொல்கிறேன் ஷின்மே அப்படி தான் சொன்னான், அதை நானே நீ காதால் கேட்டேன். ஸோ ஷின்மே சொல்கிறது போய் வாயின் சொல்கிறதா உண்மை அப்படின்றாங்க. நானே காதால் கேட்டேன்டா, அதான்டா உண்மை, ஷின்மே போய் தான் சொல்கிறான். அப்போ ஷின்மேக்கெலாம் சரியான சாக்கு. ஜங்குக்கு பார்த்து டேய் என்னடா நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, நெடி நீ ஒன்று ஒன்றா ஆடிக்கிட்டு இருப்ப, எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் மூடிக்கிட்டு இருக்கணுமா, ஓவராக பண்ணிகிட்டு இருக்க ஷின்மே, ஓ லிமிட்டோடு இருக்க கற்றுக்கோ. ஜங்கு வாய மூடு. அப்போ ஜிமின் ஷின்மே பார்த்து நான் உங்ககிட்ட காலையிலேயே வார்ன் பண்ணா இல்லையா, தேவையில்லாமல் இது பண்ணாதுன்னு. ஜிமின் சார்னு கூப்பிடு. என்னையே உன்னோட நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர், ஞாபகம் இருக்கா இல்லையா, ஒழுங்கு மரியாதை சார்னு கூப்பிடு. சார் வாங்கிக்கிட்ட சாரி கேளு. இப்போ நீ சாரி கேட்கலையா இல்லை உன்னை 2 நாளைக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணவா, சாரி கேளு. அது நான் ஏன் கேட்கணும், இங்கே பாரு ஷின்மே ஓவராக பண்ணுற, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த பார்டர் லைனை நீ ரொம்ப க்ராஸ் பண்ணுற, எனக்கு ரொம்ப கோவம் வருது, ஒழுங்கு முறையாக அவர்கிட்ட சாரி கேளு. அப்போ ஷின்மேக்கு வேறு வழி இல்லை, சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு வேனை பார்த்து சாரி. சாரியா, உன்னை எப்படியே கேட்க சொன்னேன், ஒழுங்கு மரியாதை அவளை பார்த்து தலை குனிஞ்சு சாரின்னு கேளு. நீ சாரி கேட்க சொன்னால் நான் கேட்டேன், இப்போ என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, உன்னை நான் சார்ன்னு கூப்பிட சொன்னேன், கூப்பிட முடியுமா முடியாதா? சீனியர் ஆஃபீஸரை மரியாதை இல்லாமல் பேசினா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் மறந்து போச்சா என்ன, ஒழுங்கு மரியாதை சார்ன்னு கூப்பிடு. சார் ஒழுங்கு மரியாதை அப்பாலஜிஸ் கேளு, கரெக்ட் ஃபார்மில் இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது ஷின்மே, கேளு. நீங்கள் இவ்வளோக்காண்டி இவ்வளோ பண்ணுறீங்களா ஜிமன், வாய மூடு, யாருக்காண்டி நான் என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு, ஒழுங்கு மரியாதை சாரி கேளு. பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க தெரியல, பேச்சு மட்டும் கேளு ஒழுங்கா. இங்கே பாருவேன் என்ன மன்னிச்சிரு. அப்போது எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்குது. அப்படியே அவங்கள அப்படியே பார்த்துட்டே நிற்கிறா. சின்ன சாரி கிட்ட அப்பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டா. சிம்மன் பார்த்துட்டு உன் அம்மா அப்பா கூட்டு வரணும்னு சொன்னீங்களா, போய் கூட்டு வா. இல்லை சார் வேண்டாம், அவங்களே போய்ப்பாங்க. இங்கே பாரு அவங்களுக்கு கொரியா தெரியாது, வா இப்போ நம்மளுக்கு ரவுண்ட்ஸ் தான் இருக்குது, 2 பேரும் அப்படியே ரவுண்ட்ஸ் போவாங்க, அந்த ஏரியாவுக்கு தான் போகணும், அப்படியே போய் உங்கள் அம்மா அப்பா விட்டு வந்துடலாம் வா. நீங்கள் வரீங்களா, இல்லை வேணாம் ஏன் நான் வந்தானே டென்ஷன் ஏற்றாம வந்துரு, நானே அவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் அப்படின்ட்டு ஜீவன் படுக்கு கோமா சொல்லிவிட்டான். அவன் படுக்கு டேஷன் விட்டு வெளில போயிட்டான். வாயன் அப்படியே சின்மையை தான் திரும்பி பார்க்குறான். அவனால் கொலகானில் பார்த்துட்டு இருக்கா. என்ன தைரியம் வந்தா என்னையே சிம்னுக்கு எதிராக திருப்பி விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கா. ஆனால் வாயன் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, நீ எவ்வளோ அப்படின்ற மாதிரி பாட்டுக்கு வெளில வந்து சரி இல்லை சார் நானே போய்க்கிறேன் வந்து ஏறுன்னு சொன்னேன் அப்படின்றாரு.
இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெலகாஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, see you later.